Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல 3rd சாப்டர் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த क्वेश्चन நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் 3 வீக்ஸா 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் and 3rd சாப்டர்ல முடிய போகுது. இன்னும் ரெண்டு கணக்கு தான் இருக்கும். முடிச்சிட்டோம்னா நம்ம 3rd சாப்டர் முடிச்சிடலாம். சோ அந்த 3 சாப்டருக்கு நம்ம வந்து 5 மார்க் क्वेश्चन வந்து நம்ம வந்து போட்டுறோம் வீடியோவா. அது ஒன்லி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் தான். அந்த क्वेश्चனை மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம 10th ல உள்ள ஆனுவல் எக்ஸாம்ல 10 5 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிரலாம். இப்போ 3 சாப்டர் முடிஞ்சிருக்கு. இன்னும் ரிமைனிங் சாப்டர் வந்து நம்ம வரிசையா போட்டுக்கிட்டே வருவோம். சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வாரீங்க அப்படினா இந்த டீடைல்ஸை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ் இருக்கும். சோ அந்த வீடியோ மட்டும் பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து 5 மார்க் क्वेश्चनல வந்து 50க்கு 50 அடிச்சிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்னன்னா பயிற்சி 3.13 உள்ள 4th சம். அது என்னன்னா ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்து அந்த சமன்பாடுல வந்து மூலங்களின் மெய் மற்றும் சமம் இல்லை என நிரூபிக்க சொல்றாங்க. சார் மூலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இருபடி சமன்பாடு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளா x² + 4x + 4 = 0 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஒரு சமன்பாடு. இதெல்லாம் ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாடுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். del = b² - 4ac அப்படி யூஸ் பண்ணோம். இப்போ இதுல a என்னது? x² தான் a. a ஓட வேல்யூ வந்து 1, b ஓட வேல்யூ வந்து 4, c ஓட வேல்யூ 4. அப்போ அந்த ஃபார்முலால போட்டு பிரதியிடணும். பிரதியிடுங்க. b ஓட வேல்யூ என்னது? 4². 4 * a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 4. 4² 16, நன்னாங்க 16. அப்ப del ஓட வேல்யூ எத்தனை? 0. இப்படி டெல்லோட வேல்யூ 0 வந்தா அது வந்து மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு அர்த்தம். ஏன்னா ஈக்குவல் டு இருக்குல, ஈக்குவல் டு வந்தா சமம்னு அர்த்தம். மூலங்களின் மெய் சமம்னு அர்த்தம். இதே கிரேட்டர் தென் வந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு அர்த்தம். இதே லெஸ் தென் வந்தா மெய் மூலமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த இதை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கணக்குல உங்களுக்கு மூலங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல எடுத்தோட இந்த ஃபார்முலா எழுதிச்சுங்க. del = b² - 4ac எழுதிருங்க. ஏன் சொல்றோம்னா நீங்க எந்த கணக்கு இப்படி மூலங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே இந்த இதை எழுதி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 1 மார்க் இருக்கும். அது 2 மார்க் இருந்தாலும் சரி, 5 மார்க் இருந்தாலும் சரி. காரணம் என்னன்னா இந்த மாதிரி மூலங்கள் கணக்குல இந்த ஃபார்முலா தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. அதுக்கப்புறம் நீங்க பண்றது வந்து அது வந்து உங்களுடைய வேலை. ஸோ நீங்க மூலங்கள் அப்படின்னு பார்த்துட்டு என்ன எழுதணும்? del = b² - 4ac. இதே இது இப்போ இந்த கணக்கு விட்டுருங்க. இப்போ 2 மார்க்ல ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாடு கொடுத்து இது வந்து என்ன மூலங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே இந்த ஃபார்முலா எழுதுறோம். ஃபார்முலா எழுதிட்டு இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன்ல b யோட மதிப்பு 4, a யோட மதிப்பு 1, c யோட மதிப்பு 4ன்னு இதை போட்டு பிரதியிட்டுட்டு டெல்லுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குமா? இங்க டெல்லோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 0ன்னு கிடைச்சிருக்கு. 0ன்னு கிடைச்சனால தான் மூலங்கள் மெய் மற்றும் சமம் போட்டோம். இதே இது இங்க வந்து டெல்லோட மதிப்பு வந்து -1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். -1ன்னா எது? இது என்ன? லெஸ் தென் தானே, 0 விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இது எழுதணும், மெய் மூலம் இல்லைன்னு எழுதிடணும். இப்போ டெல்லோட மதிப்பு வந்து 4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த இது எழுதிடணும், மெய் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னா 2 மார்க் வந்து கட்டாயமா கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கணக்கை பாருங்களேன். இப்போ இந்த கணக்கை பாருங்க. a மற்றும் b மெய்யெண்கள் எனில், மெய்யெண்கள் சொல்றாங்க சரியா? மெய்யெண்கள்னா முழுமையான எண்கள் எனில் a - b x² - 6 * a + bx - 9 * a - b = 0. அந்த மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமமில்லை சொல்றாங்க. மெய் மற்றும் சமமில்லை என்னது? மெய் மற்றும் சமமில்லை. அதாவது இப்போ நம்ம டெல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அது வந்து 1 விட அதிகமாக வரும்னு சொல்றாங்க. அதாவது 0 விட அதிகமாக வரும்னு சொல்றாங்க. 1ல இருந்து நீங்க எத்தனை நாள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமநிலை நிரூபிக்கணும். அப்படிதான் நிரூபிக்கணும். அந்த கணக்கு தான் கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொடுத்த ஈக்குவேஷன் என்னது? இதென்ன அந்த கொடுத்த ஈக்குவேஷன்? ஸோ நான் அந்த கொடுத்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க? மூலங்கள் மெய் மற்றும் சமநிலை சொல்றாங்களா? அப்போ டெல்லோட வேல்யூ என்னது? எடுத்தோன்னு என்ன செய்யணும்? மூலங்கள் கொடுத்தாங்க. பின்ன எழுதணும்
பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எழுதணுமா? புரிஞ்சா? இப்போ பாருங்க உங்களுக்கு கணக்குல ஏ பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து குழப்பம். அப்போ என்ன செய்யலாம்னா இதை கேபிட்டல் டிக்கு மாற்றிக்கோங்க, இதை கேபிட்டல் ஏக்கு மாற்றிக்கோங்க, இதை கேபிட்டல் சிக்கு மாற்றிக்கோங்க. புரிஞ்சா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ ஏவோட வேல்யூ என்னதுங்க? ஏ மைனஸ் பி. இது என்ன ஏவோட வேல்யூ? பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 6 ஏ பிளஸ் பி. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, அதனால அந்த மைனஸை சேர்த்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து சியோட வேல்யூ என்னது? மைனஸ் 9 ஏ மைனஸ் பி. இப்போ இந்த மூணு வேல்யூ நம்ம எழுதியாச்சா? எழுதுறது ஒண்ணுமே கிடையாது, இந்த ஈக்குவேஷன்ல போய் பிரதியிட போறோம், அவ்வளவுதான். இப்போ அந்த டெல் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 6 ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்து நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அடுத்து 4 இருக்கு, 4 அப்படி எழுதிடுவோம். இப்போ ஏக்கு பதிலா என்ன பண்ணும்? ஏ மைனஸ் பின்னு போடணுமா? ஏக்கு பதிலா என்ன பண்ணும்? ஏ மைனஸ் பின்னு போடணும். நெக்ஸ்ட் சிக்கு பதிலா என்ன பண்ணணும்? மைனஸ் 9 ஏ மைனஸ் பின்னு போடணும். போட்டாச்சா? இப்போ இது பி ஸ்கொயரு 4 ஏ சி இதெல்லாம் முடிஞ்சா? இப்போ பாருங்க, மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் என்னது? 36. மைனஸும் ஸ்கொயர் வந்தால் மைனஸ் வந்து அடி போயிடும். அப்போ 6 எத்தனை? 36. அப்போ 36 போட்டுக்கணும். 36 ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. 4 இன்ட்டு மைனஸ் 9 எத்தனை? மைனஸ் 36 ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் மைனஸ் என்ன பிளஸ் ஆயிருமா? அப்போ 36 ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 36 ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது புரிஞ்சா? இப்போ இதுலயும் 36 இருக்கு, இதுல 36 இருக்கா? அப்போ 36 காமன் எடுக்கலாமா? பொதுவாக வெளியிடுங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதே ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்க பிளஸ் வரும், மைனஸ் வரும். இப்போ அந்த ஃபார்முலா பாருங்களேன், இது இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு, இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ ரெண்டையும் எடுத்து எழுதுங்க. 36 ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அந்த இதுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. வருமா? இப்போ பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 36 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் வருமா? இதுவரைக்கும் புரிஞ்சா? 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர். இப்போ இந்த இதுல எது பொதுவா இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கா? அப்போ வெளியே 36ஓட 2 வெளியே எடுத்துங்க. மிச்சம் என்ன இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்போ 36 ரெண்டா எத்தனை? 30 ரெண்டா 60, 6 ரெண்டா 12, 72 a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம கணக்குல வந்து இதுக்கு மீறி நம்ம சுருக்க முடியுமா? இதுக்கு மீறி நம்மளுக்கு வந்து கணக்கை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, a மற்றும் b மெய்யெண்கள் சொல்லிருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் பதிலாக எந்த வேல்யூனாலும் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு வந்து ஒரு 2 கொடுக்குறேன், பிக்கு வந்து ஒரு 0ன்னு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ இங்கே என்ன வரும்? டெல் ஈக்குவல் டு 72 4 ஸ்கொயர் பிளஸ் 0. அப்போ 72 இன்ட்டு 16ன்னு வரும்போதும் ஆன்சர் எப்படி வரும்? டெல்லோட வேல்யூ 0விட அதிகமாக தானே வரும். 72 76னா ஒரு பெரிய நம்பர் தானே வரும். அப்போ பெரிய நம்பர் வந்து எப்படி வரும்? 0விட அதிகமாக தானே வரும். அப்போ அது எப்படி இருக்குது? மூலங்கள் மெய் மற்றும் சமமெய்ன்னு வருதா?
அப்போ என்ன எழுதணும்? therefore கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ therefore del greater than 0 என நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டா முடிஞ்சு. இப்போ இதில் வந்து இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இதை எடுத்து எழுதுங்க. டெல் கிரேட்டர் தென் 0 என நிரூபிக்கப்பட்டது. காரணம் என்ன? இப்போ இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் நம்பர் கொடுங்க, ப்ளஸ் நம்பர் கொடுங்க, பின்னங்கள் வேல்யூ கொடுங்க. எது கொடுத்தாலும் கடைசி உங்களுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும், கிரேட்டர் தென்ல தான் வரும். அதனால தான் இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெல் கிரேட்டர் தென் 0 மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என சொல்கிறாங்க. அது நிரூபிச்சிட்டோமா? நிரூபிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கணக்கு முடிச்சிட்டிங்கன்னா 5 மார்க். ஒன்றுமே இல்லை. இந்த கணக்கில் என்ன கஷ்டம் பாருங்களேன். மூலங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? மூலங்கள் கொடுத்துட்டு என்ன எழுத சொன்னேன்? இந்த ஃபார்முலா எடுத்து எழுத சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆன்சரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மூலங்கள் மெய் மற்றும் சமநிலை கொடுத்தாங்க. நம்ம அந்த ஃபார்முலாலாம் பார்க்கணும். டெல்லோட வழி எங்கே மெய் மூலங்கள் மெய் மற்றும் சமநிலை இருக்கும்? கிரேட்டர் தென் 0 வரும்போது தான் மூலங்கள் மெய் மற்றும் சமநிலை வரும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு கிரேட்டர் தென் 0 வந்துருச்சு. 2 மார்க் எடுத்தாச்சா? நடுவில் இந்த பிக்கு பதிலாக இதை எடுத்து எழுத போகிறோம், ஏக்கு பதிலாக இதை எடுத்து எழுத போகிறோம், சிக்கு பதிலாக இதை எடுத்து எழுத போகிறோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பாதி மறந்துருச்சு அப்படின்னு பாதி நிப்பாட்டினா கூட மினிமம் 4 மார்க் கண்டிப்பாக இந்த கணக்கில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த கணக்கு வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். பார்க்குறதுக்கு இந்த கணக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த கணக்கு கேட்டாங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஜாய்ஸில் வந்து 9 கணக்கு தான் தெரியுது, 10வது கணக்கு தெரில. அப்போது இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு 5 மார்க் மொத்தமாக நம்மளுக்கு தெரியாத இடத்துல ஒரு 4 மார்க் எடுத்தோம்னா நம்ம லக்கா இல்லையா? லக்கு தானே. அந்த ஒரு ரீசனால தான் இந்த மாதிரி கணக்கு வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. மூலங்கள் வந்து அந்த ஃபார்மில் எழுத போகிறோம். உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க சமமில்லைன்னு. அப்போ இந்த இதை எழுத போகிறோம். அப்போ ஆன்சருக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 2 மார்க் முடிஞ்சு. அடுத்து இந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு 2 மார்க்கு, ஆன்சரு கீழே கொண்டு வந்தோம்னா 1 மார்க்கு. அப்போ மொத்தம் 5 மார்க். 5 மார்க்கில் 4 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்மு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அந்த கணக்கு பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு மேக்ஸில் வேறு கணக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.